शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। முதல் உதாரணம் 9வது ஸ்லோகம். 8 ஸ்லோகம் எடுத்து 9வது. சாயிபாவ விரா அகோசௌ வஸ்துவாகாரோ அபிதீயதே வியக்தஸ்ச ரசதாம் ஏகி பரானந்ததயா புனः. ஏற்கனவே 8வது ஸ்லோகத்திலே மனசு எப்போ திரவீபாவத்தை அடையிறதோ அந்த சமயத்தில் அதில் பிரவேசமான வஸ்து அது மறுபடியும் கடின தசையை அடைஞ்சாலும் அதுல இருந்துட்டே இருக்கும் ஸ்திரமாக அப்படின்னு. திரவதாயாம் பிரவிஷ்டம் சத் எது காఠిన్య தசாங்கதம் சேதா புனர்கிருதோ சத்யாமபிதம் நைவ ஹோஞ்சதி. இப்ப அந்த பதிஞ்சு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இருக்கு, அதை இப்ப ஸ்தாயிபாவம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வசப்படும். ஸ்தாயிபாவகிரா அகோசௌ வஸ்து ஆகாரோ அபிதீயதே. அந்த மனசுல பிரவிஷ்டமான விஷயம் இருக்கே, விஷயாக்காரம், அது அப்படியே நின்றுடுத்தோன்னு சொன்னா அதை ஸ்தாயிபாவம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஸ்தாயிபாவமானது எப்ப அபிவியக்தி ஆகிறதோ தெரியறதோன்னு அர்த்தம், தெரியறதோ அப்ப அதுவே ரசதாம் ஏகி, அதுவே ரசபாவத்தை அடைஞ்சோம். ஸ்தாயிபாவம் தான் ரசம். அது எப்போ விபாவம், அனுபாவம், விபிச்சார பாவம் இதெல்லாம் அதுக்கு சககாரி காரணங்கள். இந்த சககாரி காரணங்கள் வரும்போது தாயா இருக்கக்கூடிய அந்த பாவமானது அபிவியக்தமாகும். அப்போ அது ரசமாகும். இந்த காவியங்கள்ல ரசானுபவம் அப்படின்னு சொல்ற இடத்துல இதை பற்றி நல்லா விசாரம் விவேகம் பண்ணியிருக்காங்க. ரசானுபவத்தை பற்றி சுருக்கமா சொல்ல போனா, ஒவ்வொரு காவியத்துல ஒவ்வொரு விதமான ரசத்தை அனுபவிக்கிறார் இல்லையா படிக்கிறவன். படிக்கிறவன் கிட்ட அந்த ரசத்துக்கு உண்டான ஆயுபாவம் இருக்கணும். அவன் படிச்சாதான் அவனுக்கு ரசானுபவம் இருக்கும். அவனுக்கு தான் ரசானுபவம் இருக்கும். அது இல்லாதவனுக்கு வராது. சிங்கார வீர கருணாத்புத சாத்திய பயானக்காக வீரௌக ரசாக அப்படின்னு இந்த ரசங்கள் சொல்லிட்டு வரைக்கேன். சிங்காராதிக்கு உண்டான அந்த ஸ்தாயிபாவமானது அவனிடத்துல முன்னாடியே இருக்கணும். அது விபாவம், அனுபாவம், வெபிகாரி பாவம் இதெல்லாம் சககாரி காரணங்கள். இதெல்லாம் சேரும் போது அது அனுபூதமாக அனுபவத்துக்கு விஷயமாகுது. அனுபவத்துக்கு விஷயமாகும் போது அதான் ரசம்னு சொல்றோம். அதுதான் ரசம், ரசானுபவம். இவன் ஏற்கனவே அந்த ஸ்தாயிபாவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இவன் அந்த காவியத்தை படிச்சா ஒன்றும் வராது, ரசானுபவம் ஏற்படாது. அந்த ஸ்தானத்துக்கு இப்போ பகவானுடைய இந்த ஸ்வரூபத்தை துருதமான மனசோட இவன் சிந்தனம் பண்ணும் போது அந்த மனசுல பதிந்த பகவானுடைய அந்த ஆதாரம் இருக்கு, அது ஸ்தாயிபாவமாக இருந்திருக்கு. இது எப்ப இதுக்கு வேண்டிய சககாரி காரணங்கள் கிடைக்குமோ அப்போ அனுபவம் அபிவியக்தமாக ஆகும், தெரியும். தெரியும் போது இதுவே ரசமாக ரசானுபவமாக மாறுறது அப்படிங்கிறத சொல்றார். ஸ்தாயிபாவகிரா அகோசௌ வஸ்வாகாரோ அபிதீயதே. மனசு திரவபாவத்திலேருந்து கடின பாவத்தை அடைஞ்சாலும் அந்த ஆகாரம் அப்படியே ஸ்திரமாக இருக்கு. மறுபடியும் அது திரவபாவத்தை அடைஞ்சாலும் அது மாறாமல் அப்படியே இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினாலே இதை ஸ்தாயிபாவம் அப்படிங்கிற சப்தத்தினாலே சொல்லலாம். இது எப்போ அபிவியக்தமாகிறதோ அப்போ ரசதாம் ஏகி, அப்போ இது ரசமாக மாறுகிறது. இந்த ஸ்தாயிபாவம் தான் ரசம். அது எப்போ அபிவியக்தி ஆகிறதோ அந்த சமயத்தில் அதை ரசம்னு சொல்லுவா. பரானந்ததயா புனகா, அதுவே பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலே ரசோவை சகா அப்படின்னு திருப்பி சொன்னதுனாலே இந்த ஆகாரமானது ரசத்துவத்தை அடைஞ்சிடுறது. இதுவே ரசானுபவமாகுது. இந்த இடத்துல நாம கொஞ்சம் வியாக்கியானத்தை படித்து சொல்லணும். ஏன்னா பல விஷயங்கள்
இது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. திரவாவஸ்தா பிரவிஷ்ட விஷயாகாரஸ்ய அனபாயித்வே ஸ்தாயி சப்தோபி தத்ர முக்கியः ஏவ ந பாரிபாஷிகः இத்யாக ஸ்தாயி. சாதாரணமா இங்க இந்த ரசாயனசமா இதெல்லாம் சொல்றாளோ காவியத்திலே இதெல்லாம் ஸ்திரமா இருக்காது. அவ சொல்லக்கூடிய பாவங்களும் நிஜமா ஸ்திரம் இல்லை, அப்பப்போ வரும், மாறிட்டே இருக்கும். அப்ப எதுக்கு சில இதை ஸ்தாயின்னு சொல்றா, அப்ப சில இதை விபாவம் அனுபாவம் விசிதாரிபாவம் இப்படிலாம் மாற்றி சொல்றா அப்படின்னு கேட்டா, அந்த அனுபவ பரியந்தம் அது ஸ்தாயியா இருக்கும். இவன் அனுபவிக்கிற பரியந்தம் அது ஸ்தாயியா இருக்கணும். அதுக்கப்புறம் அது சூக்ஷ்ம ரூபமா உள்ள இருந்தா சுத்தமா அந்த வாசனையே இல்லை அப்படின்னுட்டா அவனுக்கு அனுபவம் வர முடியாது, காப்பியத்தை அனுபவிக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு ரூபத்தில் அது இருந்தா மறைஞ்சிருக்கும், அபிவியக்தியாகும். இருந்தாதான் அபிவியக்தியாகும், மறைஞ்சாவது உள்ள இருக்கணும், இல்லாதது அபிவியக்தியாகும். அதை போல அதுக்கு சமானமாக விருப்பமான சித்தத்திலே பகவதாக்காரம் எப்போ பிரவிஷ்டமாகிறதோ அதை ஸ்தாயி பாவமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் வருது. விபாவ அனுபாவ வியபிசாரி சஞ்சோகேன அபிவியக்தः ஸ்தாயி பாவ ஏவ சப்த அபிநேயோர்பேத விரோதானேன சப்தகதः ஏவ பரமானந்த சாட்சாத்கார ரூபேண ரசதாம் ஆப்னோதி இது ரசவிதாம் மரியாதா. ரசசாஸ்திரம் தெரிஞ்சவா இருக்காரு, ரசசாஸ்திரம் இருக்குது. அவ ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. மரியாதான அவளுடைய சித்தாந்தம். இந்த விபாவம் அனுபாவம் வெகுச்சாரி இதுகளெல்லாம் சககாரி காரணங்கள் சேரும்போது அந்த ஸ்தாயி பாவமானது அபிவியக்தமாகிறது. எங்க அபிவியக்தமாகுது? இங்க ரெண்டு பேர் இருக்கா. தன் நகன் நடிக்கக்கூடியவனாக இருக்கான், அதை பார்க்கக்கூடியவனும் இருக்கான். இப்ப எந்த இடத்துல இது அபிவியக்தமாகுது அப்படின்னு சொன்னா சப்த அபிநேயோகோ பேத விரோதானே. சப்தம்னு சொன்னா அந்த நாடகத்தை பார்க்கக்கூடியவன், அபிநேயா அப்படின்னு சொன்னா நகன் நடிக்கிறவன். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள பேதத்தை முதல்ல இதை மறைச்சிருக்கான். பேதம் வச்சா பார்க்க முடியாது, இவனால அனுபவிக்க முடியாது. அங்க அவன் ராவணனா நடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கிறவன் தன்னை ராவணனா பாவிக்கணும். அப்பதான் அது நிஜமா தோணும். ஏன் வெறும் நான் சொன்னா அப்புறம் என்னால அனுபவிக்க முடியாது, நிஜமாவே அந்த பாவத்தை அடையணும். அதனால இது ரெண்டு பேர் அவனும் அதே மாதிரி அடையணும். அதனால நடிப்பு தத்ரூபமா இருக்குன்னு சில சமயம் சொல்லுவோம், இல்ல நடிப்புன்னு தெரிஞ்சு போய் சில சமயத்துல. அந்த இடத்துல சப்த அபிநேயோகோ பேத விரோதம். அப்ப அந்த பார்க்கிற சமயத்துல அவ ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுறான். பார்க்கிறவனும் நடிக்கிறவனும் ஒன்னா போயிடுறான். அப்ப என்ன இருக்கு? பேதங்கிறது ஒன்னா போயிடுறான்னா என்ன இருக்கா? இது முக்கிய அத்வைதம் மாதிரி உள்ளது இல்லை, ரெண்டு பேருக்கும் உள்ள பேதத்தை மறந்துடும். அந்த நிலையில சப்தகத ஏவசம் வஸ்துதா சப்தனுக்குதான் அந்த ஆனந்த சாட்சாத்காரம். அதை அனுபவித்து ரசிக்கக்கூடியவன் சப்தன், நடன் இல்லை. ஆனா இந்த சப்தன் அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் பார்க்கிறவன் நடிக்கிறவன் அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா இவனே அந்த பாத்திரமாக மாறிக்கணும். அப்பதான் முடியும். அந்த பேதம் இருந்தா அவன் நடிக்கிறான், நான் பார்க்கிறேன் அப்படின்னு இருந்தானா இதனால அதை ரசிக்க முடியாது. அதனால சப்தகத ஏவசம் பரமானந்த சாட்சாத்கார ரூபேண சாய்பாவா, இது பரமானந்த சாட்சாத்கார ரூபமா ஆகி இதுவே ரசம் ஆகிவிடுறது. ரசத்தாம் ஆத்மோகம் அப்படின்னு இந்த ரசசாஸ்திர விதாம் மரியாதை அவளுக்கு சித்தாந்தம். சதுக்கம் ஆச்சாரிய பரதேன விபாவ அனுபாவ வெகுச்சாரி சஞ்சோகாத் ரச நிஷ்டத்தி. இப்ப இந்த இடத்துல இது எல்லாமே மேற்கொண்டு அவர் நிரூபணம் பண்ண போறார். அத்தः பக்தேரபி ரசதாம் பக்தம் சாய்பாவோ நிரூபியதே பாவா. பக்தியும் ஒரு ரசம் அந்த இதுல வரல. சிங்கார வீர கருணா சுத ஹாஸ்ய பயானகாக தூபத்த ரௌத்ரௌத ரசாக
அதுல வரல. ஆனா பக்தியும் அதே மாதிரி ஒரு ரசமாக சேர்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக அதுக்கு வேண்டிய அம்சங்கள் எதெல்லாம் தேவையோ இந்த ஸ்தாயி பாவம் இத்தியாதிகள் அது எல்லாத்தையும் இங்கே நிரூபணம் பண்ணப்படுறோம். முதல்ல ஸ்தாயி பாவத்தை நிரூபணம் பண்றாங்க. பகவான் பரமானந்தா இல்ல பரமானந்த ஸ்வரூப ஸ்வயமேவசி மனோகத ததாகாரக ரசதாம் ஏதி புஷ்கரம். பகவான் பரமானந்த ஸ்வரூபா. இதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. சச்சிதானந்த ஸ்வரூபம்னா பரமானந்த ஸ்வரூபம் பகவான். ஸ்வயமேவகி மனோகத, அவரே இந்த பக்தனுடைய மனசுல வந்துடுறார். மனசு துருதமாக இருக்கும்போது அதுல பிரவேசம் பண்ணிடுறார். அப்ப ஆகும்போது அந்த மனசுல வந்த பகவானுடைய ஆகாரமானது ரசதாம் ஏதி புஷ்கலம் ரசதாம் ஏதி. எப்போ அதை அனுபவிக்கிறானோ, மறுபடியும் நினைச்சு அனுபவிக்கிறானே, அந்த சமயத்திலே அதுவே ரசமாக ஆயிடுறது. உள்ள இருக்கிற சாய்பாவம்னு பேரு. அனுபவிக்கும் போது அதுவே ரசம்னு பேரு. சாய்பாவம் தான் அபிவியக்தமாகி அனுபவிக்கும் காலத்துல ரசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரசானுபவம்னு சொல்றாங்க. அப்ப ரசங்கிறது என்னன்னா, ஏற்கனவே மனசு இருக்கிறத அவன் அனுபவிக்கிறான், அங்க அனுபவிக்கல வாஸ்தவத்துல. அதுதான் ஒரு விசேஷம். அவன் அங்க பார்த்து சந்தோஷப்படுறான்னு சொல்றான். ஆனா யார பார்க்கிறானோ அதை அனுபவிச்சு இவன் சந்தோஷப்படல நியாயமா. அதெல்லாம் இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய ரசத்தை அபிவிருத்தி பண்றது. தன் மனசுல இருக்கக்கூடிய ரசத்தை தான் இவன் அனுபவிக்கிறான். சாதாரண நாடகாதிகள் விஷயத்துல கூட அப்படிதான். அந்த பாத்திரத்தை பார்க்கவே சம்மந்தமா இருக்கேன்னு அதை பார்த்து தன்மயமா ரசிப்பாக தன்மயமா ரசிக்கும் போது அவனை பார்த்து இவன் ரசிக்கவே இல்லை நிஜமா. இவன் தன்னுடைய ஹிருதயத்துல சாய்பாவமாக எந்த ஒரு இது இருக்கோ அதைத்தான் அனுபவிக்கும் போது அது ரசமாயிடுறது. ரசத்தை அனுபவிக்கிறாங்க வெளியிலேருந்து வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை ஒரு சிந்தனை. பகவான் மனோகத சதாகாரா ரசதாம் ஏதி புஷ்கலம். இதுக்கும் வியாக்கியானம் இருக்கா. ஸ்தாயிபாவஸ்ய ரசத்துவோபபத்தையே பரமானந்த ரூபதாம் உபபாதயதி பகவானுக்கு. ரசங்கிறது எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பயானகமா இருந்தா கூட அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. வாஸ்தவமா அதை பார்த்தா பயம் ரொம்ப ஆறுது. ஆனா அந்த பயம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது. அப்படி ஒரு அப்பதான் அது ரசம் இருக்கு. பிரதான நாடகத்துல நிஜமாவே பயம் வந்ததுல இருக்குங்களா, அப்போ அது ரசம் இல்லை. ஏதோ பயந்து ஓடினா அப்படின்னு சொன்னா அது ரசம் இல்லை. ஆனா நாடகத்துல பார்த்து அந்த பயத்தை அவன் அனுபவிக்கிறானே, அப்போ அனுபவிக்கும் போது இது ரசமாகும். சாய்பாவத்தை ரசத்தோபத்தையே பரமானந்த ரூபத்தாம் உபபாதயதி பகவானுக்கு. இன்பமேவகி உபாதினிஷ்டத்வேன பிரதீயமானம் பிரதிபிம்பமிதி உச்சதே. இது நமக்கு வேதாந்தத்துக்கு ரொம்ப பிரசித்தம். பிம்பம் பிரதிபிம்பம்னு சொல்றதுக்கு இது ரெண்டும் வேறு இல்லை. பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்றுதான். ஆனா பிரதிபிம்பம்ங்கிற பேர் எப்போ வரும்? அது தான் இருக்கிற இடத்துல தெரியாமல் உபாதியில இருக்கிறதாக தெரிஞ்சதுன்னா அப்ப அது பிரதிபிம்பம். நம்ம முகம் இங்க தெரியல, கண்ணாடியில தெரியுதுன்னு சொன்னா கண்ணாடி உபாதியம். அப்ப கண்ணாடியில தெரியும் போது அதுக்கு பிரதிபிம்பம்னு தெரியுது. இங்க தெரிஞ்சா பிம்பம் அப்படின்னு பேரு. அதுவும் பிரதிபிம்பம் வரும்போது இதுக்கு பிம்பம்னு பேரு. அது நம்மளால நம்ம முகத்தை நேர பார்க்க முடியாது, கண்ணாடியை தான் பார்க்க முடியும். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரெண்டையும் பார்த்துருவான். இந்த முகத்தையும் பார்ப்பான், அந்த முகத்தையும் பார்ப்பான். இந்த முகத்தை அவன் பிரதிபிம்பம் சொல்ல மாட்டான். கண்ணாடியில தெரியும் போது அதை பிரதிபிம்பம் சொல்றான். அதனால இவர் என்ன சொல்றார்? பிம்பமேவகி உபாதினிஷ்டத்வேன பிரதீயமானம் பிரதிபிம்பமிதி உச்சதே. இந்த பிம்பம் உபாதியில இருப்பதாக தெரிந்தால் அதற்கு பிரதிபிம்பம் என்று பேசுகிறது. பரமானந்தஸ்ய பகவான் மனசி பிரதிபிம்பிதா ஸ்தாயிபாவதாம் ஆசாத்ய ரசதாம் ஆசாதயதி இது பக்திரசஸ்ய பரமானந்த ரூபத்துவம் நிர்விவாகம். இப்ப பக்திரசங்கிறது பரமானந்த ஸ்வரூபம். பரமானந்த ஸ்வரூபமான அந்த பகவானுடைய பிரதிபிம்பம் தான் இருக்கு. பகவான் பகவான் பரமானந்த ஸ்வரூபம் தானே, அதுல ஒன்று சொன்னேன்.
இப்ப அவர் தானே அந்த மனசுல பிரதிபிம்பிச்சிருக்கார். மனசுல பிரவேசம் பண்றது அப்படின்னா என்ன? விருப்பமான அந்த மனசுல பிரவேசம் பண்ணினதுங்கிறது பிரதிபிம்பமாகத்தான் பிரவேசம், இந்த பிரதிபிம்பம் சொல்றது. அப்ப அதுதான் பரமானந்த ஸ்வரூபம் ரசமாக இதனால் அனுபவிக்கப்படுகிறது. அதனால இந்த பக்தி ரசம் இருக்கு, இது பரமானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது எந்த ஒரு விவாதமும் இல்லை. நாபி ஆலம்பன விபாவ ஸ்தாயி பாவயோகோ ஐக்கியம் பிம்ப பிரதிபிம்ப பாவேன பேதஸ்ய விவகார சித்தத்வா ஈஷ ஜீவயோ இவ. பிம்பம் பிரதிபிம்பம் இது ரெண்டுக்கும் வாஸ்தவத்துல அபேதம் இருந்தாலும் உபாதிகிருத்தமான பேதமும் உண்டு. அதனால வித்தியாசங்கள்லாம் இருக்கு. பிம்பம் ஒரு மேற்க பார்த்து இருக்குன்னு சொன்னா கண்ணாடியில் செய்யக்கூடிய பிரதிபிம்பம் கிழக்க பார்த்து இது நம்மளை பார்க்கும், நாம் அதை பார்த்தா அது நம்மளை பார்க்கும். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இது இடத்து வர்றது பாகம்லாம் வித்தியாசப்படும், இதெல்லாம் வரும். இந்த பேதங்கிறது எப்படி வாஸ்தவமானு கேட்டா உபாதி பிரயோகம், ஔபாதிகமான பேதம் தான் அது, வாஸ்தவ பேதம் இல்லை. ஔபாதி பேதம்னா என்ன? கண்ணாடி நம்ம பார்த்து இருக்கிறதுனால அதுல தெரியக்கூடிய நம்ம பார்த்து இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு வச்சுக்கணும். ஆக உபாதியில உள்ள தர்மங்களை அதுல பார்க்கிறோம், முகத்துல பார்க்கிறோம், ஆகையால அது வித்தியாசமா தெரியும். அதே மாதிரிதான் இது ஈஸ்வரன் ஜீவன், ஜீவன் ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பிரதிபிம்பவாதத்துல சொல்லியிருக்கு. ஸ்ருதி எல்லாம் அதுக்கு இருக்கு. ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் சந்திரனுடைய பிரதிபிம்பம் எப்படி தெரிகிறதோ, இன்னமாக தெரிகிறதோ, அதை போல அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் அந்த கரணத்துல எல்லா இடத்துலையும் தெரியுது. அதுதான் ஜீவன். உபாதினா கிரியதே பேதரூபகா, இதுவும் நிறைய. அதனால இதுக்கு ஒரு வியாபகாரிகமாக ஒரு பேதம் உண்டு, ஔபாதிக பேதம். அந்த மாதிரி தான் இதையும் பேதத்தை சொல்லி ஆகணும். ஆலம்பன விபாவ ஸ்தாயி பாவயோகோ ஐக்கியம் நாஸ்தி. ஐக்கியம்னா வாஸ்தவமா ஒன்னா இருந்தாலும் இந்த இடத்துல ஔபாதிகமான பேதம் சொல்லலாம். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்றார். காந்தாதி விஷயேப்யஸ்தி காரணம் சுகசித்தனம் காரியாகாரத்தையா அபானேபி ஆவிருத்தம் மாயையா ஸ்வதஹ. பகவதாகாரம் மனசுல எப்போ வருதோ அதான் ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லறதுல நமக்கு ஒன்றும் பெரிய தப்பு வராது. ஏன்னா அந்த விஷயம் பரமானந்த பொருள். ஆனா மற்ற லௌகிக விஷயத்திலேயே அந்த சாகித்ய சாஸ்திரக்கார ரசசாஸ்திரக்கார ஆனந்தம் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அது வாஸ்தவத்துல எப்படி பரமானந்தம் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கேவம் பகவதாகாரஸ்ய பரமானந்த ரூபஸ்ய ஸ்தாயி பாவத்வேன ரசஸ்ய பரமானந்த ரூபத்துவம். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க சரியா இருக்கு. காந்தாதி விஷயானாந்து சிருங்காராதி ரசானாம் அதகாத்வா, அது பரமானந்த ஸ்வரூபமாக இல்லை. ரசம் பரமானந்த ரூபதா காந்தாதி காந்தாதி விஷயே வியஸ்தி காரணம் சுகதி. அதையும் அவ பரமானந்தானுபவமாகத்தான் சொல்லிட்டு வர. ரசசாஸ்திர வித்துகள் அந்த நாடகாதிகள்னால பார்க்கும்போது இவ எந்த ரசத்தை அனுபவிக்கிறாளோ காவியங்கள் மூலமாக அந்த ரசத்தையும் பரமானந்த ரசமாகத்தான் சொல்லிட்டு வர. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கேயும் அவ அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஆனந்தம் தான். ஆக இதே ஆனந்தம், இந்த ஆனந்தம் தானே தவிர வேற இன்னொரு ஆனந்தம் இல்லை. அதை அனுபவிக்கிறதுனால அதையும் பரமானந்தானுபவம்னு அந்த சாஸ்திரக்காரர் சொன்னது தப்பாகாது. ஏன்னா இந்த ஆனந்தம் தான் அந்த ஆனந்தம், அது தனி ஆனந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் வருது. ஆனந்தாத்யேவகல் இமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசம்பிசந்தி இத்தியாதி ஸ்ருத்யாசி பரமானந்த ரூபம் பிரம்மா ஜெகதுபாதானி பிரதிபாதிதம். நமக்கு தெரிஞ்ச ஸ்ருதி இது. இதுல சர்வ ஜெகத்தும் ஆனந்தஸ்வரூபமான பிரம்மத்திலிருந்து உண்டானது. சர்வ ஜெகத்துக்கும் ஆனந்தஸ்வரூபமான பிரம்மம் உபாதான காரணம் அப்படின்னு நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை ஜன்மாத்தியங்கிற சூத்திரத்துல தீர்மானம் வேற தெரிஞ்சுக்கிட்டாங்க. உபாதான காரணம்னு சொன்னா
காரியம் உபாதான காரணத்தை விட தனி வேறாக இருக்க முடியாது. அப்பதான் உபாதான காரணம் சொல்ல முடியும். அதுவும் நமக்கு சித்தமா இருக்கு. மிருகாபின்ன கடவத்தை, மண்ணால் ஆன பானையானது மண்ணாகத்தான் இருக்கணும். மண் வேற பானை வேறன்னு ஆயிட முடியாது. அதே மாதிரி ஆனந்த ரூபமான பிரம்மத்தினாலே உண்டான அதை உபாதானமாக கொண்ட இந்த ஜெகத்து தண்ணி சொல்லிட முடியாது. அதனாலதான் பல ஸ்ருதிகள்ல சமானாதிகரணமாக நிர்தேசம். இதம் சர்வம் எதயம் ஆத்மா, சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஆகாரம் பொய்யானதாக இருக்கலாம், மிச்சாவா இருக்கலாம். ஆனா சத்தியமான பிரம்மம் எதுவோ அதோடு தாதாத்மியம் இருக்கிறத நாம மறுக்க முடியாது. அது இருக்கத்தான் இருக்கு. காரணத்துடைய தாதாத்மியம் இல்லாம அது இருக்குது. அது பொய்யா இருந்தாலும் இதோடு சேர்ந்துதான் தெரியும். இப்படி இருக்கிறதுனாலே அந்த நிஜமான ஆகாரம் எல்லா இடத்திலையுமே பிரம்மத்துடைய ஆனந்தம் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் கூட கூட வந்துட்டே இருக்கிறதுனால மற்ற சிங்கார வீர கருணாத்புதகாசிய பயானகாக இத்தியாதி ரசங்கள் அனுபவிக்கிற இடத்திலையும் அந்த பரமாத்மாவுடைய ஆனந்த ஸ்வரூபம் பிரதிபலித்து இதே ஆனந்தத்தை தான் அவள் அனுபவிக்கிறார். ஆனா விருத்தி பின்னமா இருக்கிறதுனால வித்தியாசமா அனுபவிக்கிறதாக இருக்கலாம், வித்தியாசம் வரலாம். ஆனால் ஆனந்தம் என்னன்னா இதுதான். காந்தாதி விஷயே யஸ்தி காரணம் சுக சித்தனம். சுக சித்தனம்னு சொன்னா நமக்கு சாட்சாத் பரமானந்தம் தான், பரமாத்மா ஸ்வரூபம் தான், சச்சிதானந்தம். இதுதான் அதுக்கும் காரணம். எந்த விஷயத்துல இவனுக்கு வந்து சிங்காரம் வீரம் இப்படிலாம் பல ரசங்கள் அனுபவிச்சாங்க. அந்த விஷயத்திலும் இதுதான் காரணமாக இருக்கு. காரியாகாரத்தையா அபானேதி ஆவருத்தம் மாயையா ஸ்வதா. அபானே இருக்கனா பானே இருக்க, காரியாகாரத்தையா பானி இல்லைன்னா காரியாகாரத்தையா பானேன்னு சேரப்படாது. காரியாகாரத்தையா முன்னாடி சேர்த்து அபானேதி அபானேதி ஆவருத்தம் மாயையா ஸ்வதா. அப்ப எப்படி பண்ணோம்னா அந்த சுகசித்தனம் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமானது காரியாகாரமாக இப்ப பாதித்துக் கொண்டு இருந்தாலும் மாயையா ஆவர்த்தமாக இருந்திருக்கிறது. அதனுடைய ஆனந்த ஸ்வரூபம் காரியாகாரத்தையா பானி. ஆனா அது பாசிக்கும் போது காரிய ரூபத்துல பாசிக்கும். ஏன் கடப்படாது ஆகார ரூபத்துல எப்படி இருக்கு? பானைதான் இருக்கா? எஸ்மா இருக்காங்க இல்லையே. பானி அப்படி மாயையா ஸ்வதஹ ஆவர்த்தம் அப்படிதான் தெரியுது. அகாரிய இது என்ன சொல்றான்னா ரெண்டு அம்சம் காமிக்கிறார். மாயையுடைய ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. இந்த ரெண்டு சக்தியால அது வந்து மறையிறது, அதே சமயத்துல வேற ரூபத்துல தெரியுது. அப்படிதானே நமக்கு ஆவரணம்னா எது வாஸ்தவமான ரூபம் அந்த ரூபத்துல மறைஞ்சு போகுது. வேற மாதிரியா அது தெரியறது விக்ஷேபம். இப்ப காரியாகாரத்தையா பானம் அந்த சுகசித்தனம் அதனுடைய காரியமான ஜெகத் ரூபமாக தெரிகிறது. இங்கே காந்தாதி விஷய ரூபமாக தெரிகிறது. காந்தா ஸ்ரீ இத்தியாதிகள் அந்த சாகித்ய சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆலம்பனம், அந்த சாய் பாவம் அனுபாவம் பாவம் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. அந்த விஷய ரூபமாக அது பாதித்தாலும் பாதிக்கிறதுனால என்னாச்சு? இது விக்ஷேப சக்தி. ஸ்வரூபம் வந்து மாயையா ஆவருத்தம் ஆவரண சக்தியால அந்த ஆனந்த ஸ்வரூபம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றார். வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏவம் சதி அகண்டானந்த அத்வயாகாரேண தத் அபானே ஹேது மாயாநிமித்தௌ ஆவரண விக்ஷேபௌ இத்தியாக அவதாரிக்கை. அகண்டமான அந்த சைத்தன்யம்தான் எல்லாத்துக்கும் உபாதானம் அப்படின்னு சொன்னால் பானையை பார்க்கறதுக்கு அது மண்ணா தெரியுது. அந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு சச்சிதானந்த ஸ்வரூபமா தெரிய வேண்டாமா அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்றா? அந்த மாதிரி தெரியணும் நியாயம். ஆனா அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு மாயையில இருக்கக்கூடிய ரெண்டு ஆவரண சக்தி, விக்ஷேப சக்திங்கிற சக்தி இருக்கு. இது காரணம், பிரதிபந்தம் பண்றது. இதை இங்க சொல்றாராம். அகாரியஸ்யாபி காரியாகாரேன பானம் விக்ஷேபா. வாஸ்தவமா அது காரியம் இல்லை, வாஸ்தவமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா காரிய ரூபேன தெரியுது. இதுதான் விக்ஷேப சக்தி.
அகண்டானந்தாக்காரேன ஸ்வதः அபானம் ஆவரணம். அது எந்த ரூபத்தில் இருக்கோ அந்த ரூபத்துல தெரியாம போறதுக்கு பேரு ஆவரணம்னு சொல்லுது. எப்படி இல்லையோ அந்த ரூபத்துல தெரியறதுக்கு பேரு விக்ஷேபம். ததுக்தம் ரிதேர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யா ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹா. அதாவது இது பாகவதம். இதுல மாயைக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. மாயைக்கு லட்சணம் சொன்னா மாயையுடைய காரியத்தை காண்பித்து இப்படி எது இருக்குமோ அதுதான் மாயா. மாயா மாயா மிச்சா மாயாலாம் சொல்றாரோ இல்லையோ, அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுங்கிறத காண்பிச்சு இப்படி எது பண்ணுமோ அது மாயான்னு வச்சுக்கோங்க. ரிதே அர்த்தம் எத் பிரதீயேத, தெரியறது ஆனா எது தெரியறதோ அது இல்லை. சரிங்களா? வாஸ்தவமா இல்லை ஆனா தெரியுது. ரிதே அர்த்தம், அர்த்தம் வினா, நிஜமாக அர்த்தம் இல்லாமலே எது தெரியறதோ தெரியும். இது ஒரு காரணம், மாயையுடைய வேலை. ஒரு விஷயம் தெரியறதுன்னா இந்த மாதிரி தெரியறதுன்னு சொன்னா அது மாயா காரியம்னு சொல்ல வேண்டும். பிரதீயேக ஆத்மன், ஆத்மஸ்வரூபம் பிரகாசமா இருக்கிறதுனால நியாயமா தெரிஞ்சாகும். ஆனா அது தெரியாம மறைஞ்சு போறது. நப்பிரதீயேக ஆத்மன். இது இந்த ரெண்டு காரியம் எதனால நடக்கிறதோ அதை மாயான்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். தத் வித்யா ஆத்மனோ மாயாம். இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா யதாபாசகா யதா தமஹா அப்படின்னு. ஆபாசகா அப்படின்னு சொல்றது பிரதிபிம்பம்னு இருக்கு. பிரதிபிம்பமானது நமக்கு எப்படி தெரியுது? வாஸ்தவம் அங்க இல்லை. நீங்க கண்ணாடிக்குள்ள போய் பார்த்தேன்னா அதுல ஒன்றும் முகம் இருக்காது. அப்ப அங்க இல்லாமலே தான் தெரியுது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? ஜலத்துல சூரியன் தெரியுது, ஜலத்துக்குள்ள கையை விட்டு பார்த்தா சூரியன் இருக்காது. அப்ப அங்க இல்லாமலே தெரியுது. மாயுடைய வேலை தானே. அதே மாதிரி நிஜமான சூரியன் தெரியுறதோ இப்போ தெரியல. அதனால நப்பிரதியேக காரணம். இந்த மாதிரி இருக்கிறதுனாலே இது மாயையால தெரியுது புரிஞ்சுக்கோ. இது மாயை. இதுதான் மாயைக்கு அது செய்யக்கூடிய வேலையை காண்பிச்சு உதாரணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிறார். இது மாயைன்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப அந்த விதத்துல மாயைக்கு ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இந்த ரெண்டு இருக்கிறதுனால அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமே மற்ற சிங்காராதி ரசானுபவ ஸ்தலத்திலையும் விஷய ரூபமாக சர்வ விஷயங்களுக்கும் உபாதான காரணமாக இருக்கிறதுனாலே காரியாகார ரூபமாக அது பாதித்து இருந்தாலும் மாயையால அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் மறைந்து இருந்தாலும் கூட ஒரு சில விபாவானுபாவாதி சம்பந்தம் வரைச்சு ஆவரண சங்கம் ஏற்பட்டு எப்போ அனுபவிக்கிறானோ அப்போ அந்த ரசானுபவம்னு சொல்லப்படுது. அப்போ அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மாவுடைய சேர்ந்த ரசம்தான் அது. இதை தவிர்க்க வேறு இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். 11வது ஸ்லோகமாகிறது.